அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி தினத்தன்று எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய முக்கியமான முகூர்த்த நேரம் எந்த நேரம் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி நமக்கு தீபாவளி, அதாவது 2025. இந்த நாளன்று எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டிய நேரம். எதற்காக நாம் குளிக்க வேண்டும், அந்த எண்ணெயில் எந்தெந்த தெய்வம் வாசம் செய்கின்றாங்க அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தீபாவளி அன்று எண்ணெய் தேய்த்து எதற்காக நம்ம குளிக்கிறோம் அப்படின்னா, நரகாசுரனை வதம் செய்த நாள் தான் தீபாவளி. மிகப்பெரிய அந்த அரக்கனை கிருஷ்ணர் வதம் செய்தனால மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். இது ஒரு வரமாக இருக்குது. நிறைய புராண கதைகளே இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் நம்ம தீபாவளியை ரொம்ப செலிப்ரேஷன் பண்ணுறோம். இந்த நாளன்று நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். ஏன்னா நரகாசுரனை வதம் செய்திருக்காங்க இல்லையா, அதனால் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும். அது எந்த நேரத்தில் குளிக்கணும் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில். எதற்காக நம்ம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் அப்படின்னா, நரகாசுரனை அதிகாலை தான் வதம் செய்திருக்கிறாரு. அதனால் நம்ம அதிகாலை தான் நம்ம குளிக்கணும். அப்போ எந்த நேரத்தில் அப்படின்னா, அதிகாலை 3:30 மணிலேருந்தே நம்ம குளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3:30லேருந்து 5:30 வரை சிறப்புக்குரிய நேரம். இப்போ நிறைய பேரால் இந்த நேரம் குளிக்க முடியாது. அப்படி இருப்பவர்கள்லாம் 5:30லேருந்து 7:15 வரை, அதாவது 7:14 வரை நம்ம இந்த நேரத்தில் எண்ணெய் தேய்த்து குளித்துக்கொள்ளலாம். அதற்கு மீறிலாம் நம்ம போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறணும். முடிந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரம், அதாவது 3:30லேருந்து 5:30 தான் மிக மிக சிறப்புக்குரிய நேரம். இப்போ குழந்தைங்க கொஞ்சம் 10 வயசு குழந்தைங்க, ஒரு 8 வயசு குழந்தைங்க, சின்ன குழந்தைங்கலாம் நம்ம சீக்கிரமாக குளிக்க வைக்க முடியாது இல்லையா. அவங்களுக்கு ஜலதோஷம் பிடிச்சிக்கிறோம் அப்படிங்கிற நமக்கு அந்த பயம் இருக்கும். அப்படி இருப்பவர்கள் எல்லாம் ஒரு 7:15க்கு அந்த சூரிய உதயம் ஆரம்பித்த பிறகு குளிக்க வைக்கலாம், நல்லதான். ஏன்னா சின்ன பசங்களுக்கெலாம் நீங்கள் இந்த நேரத்தை எடுத்துக்கோங்க. ஓரளவு நமக்கு ஏஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அதிகாலை நேரமே நம்ம எடுத்துக்கலாம். அந்த நேரத்துலேயே ஆயில் பாத் எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயை நல்லெண்ணெயில் காய வச்சு தான் நம்ம குளிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம தண்ணீரில் சுடு தண்ணி வச்சு தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கக்கூடாது. எதற்காக அப்படின்னா, நமக்கு தீபாவளி அன்று நம்மளுடைய நீரில் கங்கை வாசம் செய்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்குது. எல்லோருடைய வீட்டிலும் தண்ணீரில் கங்கா வாசம் செய்கிறாங்க. அதனால் தீபாவளி அன்று நம்ம சுடு தண்ணி வைத்து குளிக்கணும். அந்த சுடு தண்ணீரில் கங்கா வாசம் செய்கிறாங்க. நம்ம ஆயில் வைத்து குளிக்கிறோங்க பார்த்தீங்களா, எண்ணெய் வச்சு. அந்த எண்ணெயில் லக்ஷ்மி வாசம் செய்கிறாங்க. சேக்காய் பொடி, அதாவது நம்ம சாம்பு யூஸ் பண்ணக்கூடாது, சேக்காய் பொடி தான் யூஸ் பண்ணணும். அதில் சரஸ்வதி தேவி வாசம் செய்கிறாங்க. இந்த மூன்றையும் நம்ம சேர்த்து நம்ம குளிக்கும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும், மற்றும் இந்த தீபாவளி அன்று நம்ம ஆயில் வைத்து குளிக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள்லாம் விலகும். தெரிந்தும் தெரியாமலும் நிறைய பாவங்கள் செய்திருப்போம் இல்லையா, அந்த பாவங்கள்லாம் விலகும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம தீபாவளி அன்று நம்ம எண்ணெய் குளியல் கட்டாயமாக செய்ய வேண்டும். நிறைய பேர் எண்ணெய் குளியல் அவாய்ட் பண்ணுவாங்க. நார்மலாக நம்ம குளிச்சுக்கிடுவோம் தலைக்கு அப்படின்ட்டு. ஏன்னா எண்ணெய் தேய்த்து குளிப்பதற்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நம்ம உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்க்கணும் அப்படிங்கிறதே ஒரு சில பேருக்கு அது பிடிக்காது. அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம தீபாவளி ஒரு நாளாவது நமக்கு எண்ணெய் தேய்த்து கட்டாயமாக குளிக்க வேண்டும். இது தலை உச்சியிலேருந்து பாதம் வரை எண்ணெய் தேய்க்கணும் சொல்லப்படுது. நம்ம உடல் முழுவதுமே நல்லா எண்ணெய் நல்லெண்ணெயை தேய்ச்சி நல்லா உச்சியில் நல்ல எண்ணெய் வச்சு ஒரு சிறிது நேரம் கழித்து நம்ம குளிப்பது பாவம்லாம் விட்டு விலகும். நம்ம எத்தனையோ பாவங்கள் தெரியாமல் செய்திருக்கலாம். கர்ம வினை நம்மளை பிடிச்சி ஆட்டி படைக்கலாம். நிறைய பேருக்கு தெரியாமல் துன்பங்கள் அதிகமாக, கஷ்டங்கள் இது அட்டி மேல் அட்டி விழுந்துட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே தீபாவளி அன்று நல்லா ப்ராப்பராக, அதாவது கரெக்டாக நீங்கள் இந்த அதிகாலை நேரத்தில் தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வருடம் நல்ல வருடமாக மாறும். அதனால தான் அதிகாலை குளிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு நாளாவது எல்லோருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அல்லது காலை ஒரு 7:15க்குள்ளே எல்லோருமே தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சிடுங்க. குளிச்சுட்டு புது ட்ரெஸ்ஸு போடணும், புத்தாடை தான் அணியணும். ஏன்னா நம்ம இந்த நரகாசுரனை வதம் செய்தனால இல்லையா, அதனால் நம்ம எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு புத்தாடை அணியணும். அடுத்து நம்ம பூஜையில் சுவாமிக்கு தீபம் ஏற்றி வைத்து ஸ்வீட் வச்சு சுவாமி கும்பிடணும். வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து நகையை வைத்து நம்ம சுவாமி கும்பிடணும். மகாலட்சுமி தாயாருக்கு முன்னாடி பணம் நகை வைத்து சில்லறை காசுகள் வைத்து
நம்ம வந்து கல்லுப்பு பாக்கெட்டு, மஞ்சள் இந்த தீபாவளி அன்று வாங்கி வைத்து ஸ்வீட் ஏதுன்னு வைத்து நம்ம வழிபாடு செய்து பூஜை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பூஜை செஞ்சோம் அப்படின்னா இந்த வருடம் முழுவதுமே நம்ம செல்வ செழிப்போடு நம்ம இருக்க முடியும். காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு புத்தாடை அணிந்துட்டு நம்ம வந்து கட்டாயமாக சுவாமி கும்பிட்டுட்டு பட்டாசெல்லாம் போட்டு வெடித்து கொண்டாடி மகிழணும். இந்த மாதிரி நம்ம செய்வதனால நமக்கும் நல்லது, நம்மளுடைய குடும்பத்திற்கும் நல்லது. எப்போதுமே இல்லம் மகிழ்ச்சியாக இருக்கும். தித்திக்கும் தீபாவளி எப்போதுமே சிறப்பாக இருக்கும். எல்லோருக்குமே இந்த தீபாவளி எல்லாருமே சிறப்பாக கொண்டாடுங்க. இந்த பதிவை பார்த்துட்ருக்கிற அனைவருக்குமே தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.